எல்லோரும் கிரகப்பிரவேசத்தின் பொழுது வாசக்காலுக்கு பூஜை செய்கிறார்கள். இது ஏன் செய்கிறோம், எதற்கு செய்கிறோம் என்று எல்லோருக்கும் தெரியாது. ஆலயங்களிலே துவாரபாலகர்கள் என்று இருப்பார்கள். நாம் தெய்வத்தை தரிசனம் பண்ணுவதற்கு முன்பாக அந்த துவாரம், அந்த ஆலயத்தினுடைய கர்ப்பகிரகத்துக்கு உள்ளே போகிறோம் இல்லையா, அந்த துவாரத்திற்கு முன்பாக துவாரபாலர்களை தரிசித்து விட்டு அந்த துவாரத்திற்குள் நுழைய வேண்டும். அதே போல்தான் வீட்டு வாசத்தினுடைய அந்த வாசக்கால் வழியாக, அந்த துவாரத்தின் வழியாகத்தான், அந்த நுழைவின் வழியாகத்தான் நாம் வீட்டுக்குள்ளே செல்கிறோம், பிரவேசம் பண்ணுகிறோம். அதற்கு முன்பாக அந்த வாசக்காலிலே நாம் கணபதியை, குலதெய்வத்தை, மகாலட்சுமியை, கஜலட்சுமியை, அது மட்டும் இல்லாமல் அஷ்டதிக் பாலகர்களை, வாஸ்து புருஷனை, நவக்கிரகங்களை அதில் ஆவாகனம் செய்து அந்த வாசக்காலுக்கு பூஜைகள் செய்து அதன் பிறகுதான் நாம் கிரகப்பிரவேசத்தை செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால், அந்த வாசக்காலுக்கு பூஜை செய்யவில்லை என்றால் அந்த வீட்டினுடைய கிரகப்பிரவேசத்தினுடைய முழு பலன்கள் நமக்கு கிடைக்காது.